ஹலோ! இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1 கேஜி சாக்லேட் கேக் ஆர்டர் தான் இருந்தது. ஸோ, அத நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். சரி, ஓகே, நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன மெசேஜ் அப்படின்னா, கேக் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்லம்மா அப்படின்ற மாரி வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. நான் வந்துட்டு அப்புறம் என்ன என்ன பிரச்சனைக்கா? என்னாச்சு? கேக்ல என்ன ப்ராப்ளம்? அப்படின்னு சொல்லிட்ட மாரி கேட்டேன். அவங்க வந்துட்டு, இல்லம்மா, கேக் வந்துட்டு டேஸ்ட்லாம் ஓகே தான். ஆனா வந்துட்டு கேக் பீஸே போட முடியல அப்படின்ற மாரி சொன்னாங்க. எனக்கு வந்து என்னடா இதே மெத்தட் தான் நம்ம எல்லாத்துக்குமே செஞ்சு குடுத்துட்ருக்கோம். ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. சரி, ஓகேக்கா, எனக்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் வந்து அந்த கேக் கட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த இமேஜ் மட்டும் எனக்கு அனுப்பி விட்றீங்களா? நான் அது எப்படி இருக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன். இல்லைம்மா, கேக் எல்லோரும் சாப்பிட்டுலாம் முடிச்சாங்க, காலி ஆயிடுச்சு. அதனால் இமேஜ்லாம் எனக்கு அனுப்ப முடியாதும்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் என்னடா இதுக்கு என்ன பதில் சொல்லுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே சொல்லி நம்மளோட ஃப்ளாஸை நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு, சரி, ஓகேக்கா, இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்க்கா. நான் அது என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகேம்மா அப்படின்ட்டு அவங்க இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரிலேட்டிவ், அந்த அக்காவோட ரிலேட்டிவ்ல இன்னொருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னம்மா, கேக் டேஸ்ட்டே இல்லை, ஒரு மாதிரி எக் ஸ்மெல் வந்தது கேக்கில், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு என்னடா, இந்த அக்கா வந்துட்டு டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது, எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க, பீஸ் தான் போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க என்னடான்னா வந்து டேஸ்ட்டு நல்லா இல்லை, எக் ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன நம்புறதுன்னே எனக்கு தெரியல. சரி, ஓகேக்கா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்க்கா, இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்டே நான் சொல்லிட்டேன். எனக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்க வந்து ஆனால் கேக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது பே பண்ணலை. கேக்குக்குள்ள அமௌண்ட் வந்து பே பண்ணவே இல்லை. பட் வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படிரா அவங்கக்கிட்ட வந்து அமௌண்ட் கூட எப்படிரா கேட்குறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.